வணக்கம். நான் உங்கள் லலிதா, விஸ்டம் வின் லலிதா. நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு வச்சுக்குவோம், ஒரு வாக்குவாதம். ஒருத்தர் நான் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க, இன்னொருத்தர் நான் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க. தனிப்பட்ட விதத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் பண்ணதுமே கரெக்டா தான் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் சொன்னது கரெக்ட், இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம உட்கார்ந்து எதனால பிரச்சனை வந்துச்சு என்னன்னு டீட்டெயிலா பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு என்ன தப்புன்னு தெரியும், நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டியே நம்ம பேசுவோம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நடந்தது நடந்து போச்சு, அதை விட்டுரு, இனி அடுத்து நடக்காம பாத்துக்கலாம். இவங்க சொல்லுவாங்க, ஏங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சாதான் காரணம் தெரியும், காரணத்தை நீங்க உணர்ந்தாதான் அடுத்து இந்த தப்பு பண்ணாம இருப்பீங்க. அடுத்தவங்க சொல்லுவாங்க, நான் உணர்ந்து என்ன பண்றது, உணராம என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு, இத மாத்த முடியாது, விட்டுடு அப்படிம்பாங்க. ஆனா 2 பேரும் விடாம அவங்கவங்க கருத்திலேயே அவங்கவங்க நிப்பாங்க. இப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருக்கவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணா இருக்கலாம், யாராவது 2 பேரு ஒரு சந்திப்புல இத பேசி பிரிஞ்சிருவாங்க. அடுத்த சந்திப்புங்க சேர்றப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, இவங்க வருவாங்க, வந்து அதை பத்தி பேசுவாங்கன்னு அதே நினைவுகளை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி வீட்டுல இருக்கிற ஒய்ஃபுங்க. வெளியே போற ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, அவர் வெளியே போனது அவருக்கு நிறைய டைவர்ஷன் கிடைக்குது இல்ல, அந்த டைவர்ஷன்ல எல்லாமே முடிச்சுட்டு அதை சுத்தமா மறந்து போய் அவர் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுல இருக்கிற ஒய்ஃப் 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, யாருக்கெல்லாம் அவங்களால போன் பேச சான்ஸ் கிடைக்குமோ எல்லாத்துக்கிட்டையும் இதை பத்தி பேசி புலம்பி தள்ளிடுவாங்க. ஓகேங்களா? திரும்பி இவர் வந்த உடனே எப்படா வருவாரு, மத்த இவங்க சம்பந்தப்பட்டு பேசினவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கரெக்ட் தான் நீ சொல்றது, கரெக்ட் தான் நீ சொல்றதுன்னு. ஓகே, தப்பு பண்ணவர் அவர் தான், நம்ம உணர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இவங்க காத்துட்டு இருப்பாங்க. ஆர்வம்னு சொல்றதை விட ஒரு வெறியோட இவங்க காத்துட்டு இருப்பாங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரவங்க சுத்தமா அந்த எண்ணமே இல்லாம ரொம்ப கேஷுவலா கூலா உள்ள வருவாங்க. இவங்க மூஞ்சிய உம்மனை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசாம பண்ணாம மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுங்க. குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, எதுவும் மேட்டர் இல்ல. சரி, இது எல்லாத்தையும் கவனிச்சு ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு போனதுக்கு அப்புறம்னா அந்த தூக்கத்துக்கு முன்னாடியும் இத ஆரம்பிக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க சரியா, அவங்க சரியா? 2 பேரும் சரிதான். இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அது ஏன் நடந்துச்சு, என்ன தப்பு பண்ணணும்னு பார்த்தாதான் நமக்கு உணர முடியும். அதை அலசி ஆராய்ஞ்சாதான் நமக்கு உணர முடியும், அடுத்து அந்த தப்பு செய்யாம இருக்க முடியும். கரெக்ட். இன்னொருத்தர் சொல்றது அதுவும் நல்லதுதான். நடந்து முடிஞ்சிருச்சு, அதை புடிச்சிட்டே தொங்கிட்டு இருந்தோம்னா மாறவா போகுது, நடந்து ஏதாவது மாத்த முடியுமா? ஒண்ணும் முடியாது. அதை விட்டுடுவோம். விட்டுட்டு அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு முடிஞ்சதை நினைச்சு இருக்கிற நேரத்தை நரகமாக்கிக்கலான்னு இவங்க சொல்றாங்க. இதுவும் கரெக்ட். 2 பேரும் சரியா சொல்றப்போ ஏன் அது தப்பா மாறுது? யோசிச்சு பார்த்திருக்குமாங்க? 2 விஷயங்க. ஒண்ணு, பிரதான காரியம், முக்கியமான காரியம், நான் சொல்றது மாத்திரம்தான் கரெக்ட், நான் தான் கரெக்ட் அப்படிங்கிற எண்ணம் 2 பேர்த்துக்கிட்டையும் இருக்கிறது. ஆலோசிக்கலாம் சொல்றேன், அதை நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்ற, ஆலோசிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன், அதுக்கு நீ வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறியன்றது இவங்களுது. அவங்க விட்டுடுன்னு சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறையே, அது அவங்களுது. ஆக மொத்தம் 2 பேரும் அவங்கவங்க தான் கரெக்ட்னு நினைக்கிறது தான் பிரச்சனைக்கு மூல காரணம். எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் நடந்ததை மாத்தவே முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட், அது என்ன காரணம்னு தெரிஞ்சாதான் அதை மாத்திக்க முடியும். அப்ப விட்டுடுங்க. அப்ப நீங்க பேசி பண்ற இம்மீடியட்டா சார்ட் அவுட் பண்றதுனால, உடனடியா நடக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? கொஞ்சம் விட்டு பிடிங்க, மறுபடியும் பேசுங்க. ஒண்ணு அப்படி இருக்கும். 2வதுங்க, நடந்ததை சொல்லி காட்டிட்டே இருக்கும். நான் சொன்னேன், சின்னதா அவங்க நம்ம சொல்ற உன்னை கேட்கலனாலும் இவங்க சொல்லுவாங்க, நான் சொன்னதை கேட்காம தான் அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, அதை பத்தி புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற, ஆனா மறுபடியும் இதையே பண்ற இப்படின்னே சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு காண்டாவாங்க. சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்கியா, ஆமா நான் அப்படித்தான் பண்ணுவேன், மறுபடியும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? விட்டுடணுங்க. எப்படி பக்குவமா சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். அதை பண்ணணும்னா நமக்குள்ள வர எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சுமூகமா ஹேண்டில் பண்ணி அப்படியே நிதானமா கையாண்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாங்க. அடுத்தடுத்து பேசலாம். வாழ்க வளமுடன்.